ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மிஸ்கேமை டைம்ஸ் ஹாய்ஸ் டைம்ஸ். இன்றைக்கி வந்து நாங்கள் பஃபேக்கு தான் வந்திருக்கோம். என்ன அதே டிஷ்ஷு தான் இருக்குது. நான் உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன். நான் சுற்றி காட்டிட்டேன். நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு என்ன நான் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு காட்டுறேன். காய்ஸ், நான் சொன்ன மாதிரி சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நூடுல்ஸ், கேரட், பொட்டேட்டோ, கொத்தமல்லி தான். எங்கள் அம்மா அப்பா அவங்களாம் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நான் காட்டுறேன் பாருங்க. இது வந்து குக்கும்பரு, இந்த வெஜிடபிள் கார்ன், அப்புறம் புளி சாதம்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பா வந்து இட்லி சட்னி, எங்கள் அம்மா வந்து பராட்டா, இட்லி, கொஞ்சம் சட்னிஸ், வடை. சரிங்களா? தங்கச்சி என்ன பண்ணிகிட்ருக்காங்க? பூரியை ஸ்பூன் வச்சு சாப்பிட்டுட்ருக்கா. ஓகே கைஸ், நான் சாப்பிட்டு நானும் எங்கள் அம்மா என் தங்கச்சியெல்லாம் வந்துட்டோம். எங்கள் அப்பா எங்கேன்னு கேட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். நாங்கள் எதுக்கு பெங்களூருக்கு வந்தோன்னா வந்து எங்கள் அப்பா ஆஃபீஸாக அதுக்கு மீட்டிங் வந்துச்சு. அதனால் எங்கள் அப்பா பக்கத்தில் தான் ஆஃபீஸ் இருக்குது. அதனால் எங்கள் அப்பா போயிருக்காரு. நானும் எங்கள் அம்மா மட்டும்தான் ரூமில் இருக்கோம். நானும் எங்கள் அம்மா. ஆக்சுவலி நாங்கள் என்ன பண்ணோன்னா வந்து எங்கள் அப்பா போகிறேன்னு சொன்னார். நாங்கள் வந்து ஒரு பேக் இருக்கும், அதில் வந்து ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ் இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே அந்த கார்லேயே இருக்கும். எங்கள் அப்பா போகிறேன்னு சொன்னாங்க. அதை தூக்கி போட்டு நாங்கள் வந்து வந்துட்டோம் பெங்களூருக்கு. ஆக்சுவலி இப்போ எங்கள் அப்பா ஆஃபீஸ் போயிருக்காரு, இன்னும் வரல. ஏன்னு தெரில. நானும் எங்கள் அம்மா இங்கே இருக்கோம். எங்கள் பாருங்க, எங்கள் அப்பா அங்கே தான் ஆஃபீஸ் போயிருக்காரு. எங்கே ஆஃபீஸ்ன்னு தெரில. நாங்கள் தனியாக தான் இருக்கோம் இங்கே. பார்க்கலாம், சரிங்களா? எங்கள் அப்பா இங்கே ஒரு கார்டு கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. அதனால் எதுவும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? அப்புறம் எங்கள் அப்பா வந்து 2 ஃபோன் வச்சுருக்காரு. ஒன்று ஐஃபோன், ஒன்று நோக்கியா ஃபோன். ஐஃபோன் வந்து எங்கள் அப்பா வந்து எப்போவுமே எடுத்துகிட்டு போயிடுவார், ஏன்னா அது அவளுக்கு ரொம்ப முக்கியமான ஃபோன். ஆனால் நோக்கியா ஃபோன் வந்து இந்த ஒர்க்குக்கு தேவைப்படாதா. அதனால் நான் வந்து கெஞ்சி கேட்டு எங்கள் அப்பா கிட்டே நோக்கியா ஃபோன் தாங்கன்னு சொல்லி இப்போ நான் நோக்கியா ஃபோனில் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா வந்து எங்கள் அப்பா கிட்டே கேட்டுறேன், ப்ளீஸ் எனக்கு அந்த ஃபோன் தான் வேணும், ஐஃபோன் கூட எடுத்து போயிடுங்க அப்படின்னு சொல்லி. அதனால தான் எங்கள் அப்பா வந்து எனக்கு இந்த மாதிரி இந்த ஃபோன் நோக்கியா ஃபோன் கொடுத்துட்டு போயிருக்காரு. எப்படியோ நெக்ஸ்ட் டைம் கேட்க தான் போகிறாரு. அதுதான் சரி. அப்புறம் எங்கள் அப்பா வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அது என்ன இடம்னு தெரியல. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது என்ன இடம் தான் எனக்கு தெரில. சரி, பார்க்கலாம். சரி, நான் வந்து போகிற உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம